ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு டெஹரவல், எபிசோட் 56. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன் காரை கொண்டு வந்து வீட்டு வாசலில் நிறுத்தியவன் வேகமாக அவன் அறை நோக்கி சென்றான். ஆதி தன் கட்டுப்பாட்டிலே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அந்த போதை மருந்தின் தாக்கம் அவனுள் இருந்தது. வேகமாக தன் அறையை திறந்து உள்ளே சென்றவன் அறை கதவை வேகமாக அடித்து சாற்றினான். அதில் திடுக்கிட்ட மித்ரா அவளை நிமிர்ந்து பார்க்க, அவனோ அவள் அருகில்தான் வந்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் 8 மணிக்கு வருபவன் இன்று 6 மணிக்கே வந்துவிட அதில் குழம்பியவள் எழுந்து அவனிடம் சென்று, என்னாச்சு தேவ், சீக்கிரம் வந்துட்ட, ஒர்க் எதுவும் இல்லையா என்று கேட்க, அவள் தன் அருகில் வந்த அடுத்த நொடி அவளை இழுத்து அவளின் இதழை சிறை செய்திருந்தான் ஆதி. ஒரு நொடி அவனின் இந்த செயலில் அதிர்ந்து விட்டாள் மித்ரா. அவளை முத்தமிட்டு கொண்டே அவளை தன் கைகளில் ஏந்தியவன் அவளை தூக்கி கொண்டு போய் பெட்டில் போட்டான். போட்டவன் அவள் மேல் விழுந்து மீண்டும் அவள் இதழை சிறை செய்தான். அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டும் கூட அவளை விடாமல் அவள் இதழை முத்தமிட்டு கொண்டிருந்தான். அவனின் இந்த செயலில் ஒரு நொடி ஆடி போய்விட்டாள் மித்ரா. அவளால் மூச்சு கூட விட முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அவளை முத்தமிட்டு கொண்டிருந்தான் ஆதி. தன் கண்ணை திறந்து தன்னை முத்தமிட்டு கொண்டிருப்பவனின் விழியை பார்க்க அதுவோ சிவந்து போயிருந்தது. அதில் புரியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. பிடித்திருந்த அவனின் தோள் பட்டையில் அவன் ஷர்ட்டையும் தாண்டிய அவனின் உடல் சூடு அவளின் கைகளுக்கு உரைக்க, அதில் ஒரு நொடி அதிர்ந்தவள் அவனின் நெற்றியில் தொட்டு பார்க்க அதுவோ கொதித்து கொண்டிருந்தது. அவனுக்கு உடல்நிலை சரியில்லையோ என்று ஒரு நொடி பதறியவள் வேகமாக அவன் இதழிலிருந்து தன் இதழை கஷ்டப்பட்டு பிரித்தவள் அவனிடம் மூச்சு வாங்கி கொண்டே, தேவ், உனக்கு ஃபீவரா இருக்கா என்று கேட்க, ஆனால் அவள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும் நிலையில் அவன் இல்லை. அதை உணர்ந்தவளுக்கு ஏதோ தவறாக பட, தேவ், குடிச்சிருக்கியா என்று கேட்டாள். ஆனால் அவன் மேல் சுத்தமாக ஆல்கஹால் ஸ்மெல்லே வரவில்லை. அதில் மேலும் குழம்பியவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க, அவனின் கைகளோ அவள் உடலில் அத்துமீற ஆரம்பித்திருந்தது. அதில் திடுக்கிட்ட மித்ரா வேகமாக அவனின் கைகளை தட்டிவிட்டவள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கதே என்று கேட்க, அதில் அவளின் கழுத்தில் முகம் புதைத்தவனோ, ஐ கான்ட் கண்ட்ரோல் டி, ஐ நீட் யூ என்று கேட்க, அவனின் அந்த வார்த்தையில் அதிர்ந்து விட்டாள் மித்ரா. அதில் வேகமாக அவனை தன் மேலிருந்து தள்ளிவிட்டு எழ பார்க்க, ஆனால் அவளால் அவனை துளி கூட நகர்த்த முடியவில்லை. அவனோ அவள் கழுத்தில் முகம் புதைத்தவன் அங்கே முத்தமிட்டு கொண்டிருந்தான். அவனின் முடியை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தவள், ஆனா எனக்கு இதுல விருப்பம் இல்லை என்று சொல்ல, அடுத்த நொடி அவள் இதழை சிறை செய்தவன் ஆழமாக முத்தமிட்ட பின் இதழை விட்டு தன் இதழை பிரித்தவன் அவள் மேலிருந்து அருகில் சரிந்து படுத்து கொண்டான். பின் தன் கண்களை இறுக்க மூடிக்கொண்டவன், சரி போ, ரூமை லாக் பண்ணிட்டு வெளியே போயிடு. நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தானா கூட அப்புறம் நான் உன் விருப்பம் இல்லாமல் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன், போ அம்மா என்று கண்ணை மூடிக்கொண்டு அவன் சொல்ல, ஆனால் அவளோ அசையாமல் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவளால் எப்படிப்பட்டவன் இவன் என்று நினைத்து வியக்காமல் இருக்க முடியவில்லை. இந்த நிலையில் இருக்கும் பொழுதும் கூட தன்னை தேடி வந்தது மட்டுமில்லாமல் சுய நினைவில்லாமல் இருக்கும் பொழுதும் கூட மனைவியாக இருந்த போதிலும் தன் சம்மதம் வேண்டும் என்று கேட்கிறானே, அவனை கண்டு ஒரு நொடி வியந்து போனாள் மித்ரா. அவள் கொஞ்சம் கூட அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. அவள் சென்றிருப்பாள் என்று நினைத்து கண்ணை திறந்து பார்த்தான் ஆதி. ஆனால் அவள் செல்லாமல் அவனையே பார்த்து கொண்டு படுத்து கொண்டிருக்க, அதில் வேகமாக அவளை அணைத்து கொண்டவன் அவள் முகம் முழுக்க முத்தமிட்டு
நீ போலையாடி என்று கேட்க அவள் எதுவும் சொல்லாமல் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் விழியில் என்ன கண்டானோ அவள் விழி பார்த்து, என்னால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியலடி, ஐ நீட் யூ என்று மீண்டும் அவள் விழி பார்த்து கேட்டவனை அதற்கு மேலும் தவிக்க விடும் எண்ணமில்லாதவள் அவனுக்கு சம்மதம் சொல்லும் பொருட்டு தானே முன் சென்று அவனின் இதழை சிறை செய்தாள். அவளின் இந்த முத்தத்தை அவளின் சம்மதமாக உணர்ந்தவன் தானும் அவளை முத்தமிட்டு அவளை முழுவதுமாக தன்னவளாக்கி கொண்டான். அந்த இரவு ஆதிமித்ராவிற்கு அழகான நினைவாக மாறியது. அடுத்த நாள் காலை பொழுது அழகாக விடிய கண் விழித்த ஆதிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதில் தன் தலையில் கை வைத்து தன் தலையை சிலுப்பிக் கொண்டவன் தன் இமை பிரித்து பார்க்க அந்த அறையிருந்த கோலம் கண்டு ஒரு நொடி அதிர்ந்து விட்டான். அந்த அறையை பார்த்தவனுக்கு இரவு என்ன நடந்திருக்கும் என்று தெளிவாக புரிந்தது. அதில் அவன் ஆபீஸிலிருந்து காஃபி குடித்தது முதல் என்ன நடந்தது என்பதை ஒவ்வொன்றாக ரீவைண்ட் செய்து பார்த்தான் ஆதி. அவனுக்கு கடைசியாக மித்ராவை மொத்தமிட்டு பெட்டில் தள்ளி அவள் மேல் விழுந்தது மட்டும்தான் நினைவிருந்தது. இப்பொழுது அந்த அறையின் கோலம் கண்டவனுக்கு தான் மித்ராவின் விருப்பமில்லாமல் அவளிடம் தவறாக நடந்து கொண்டோமோ என்று தோன்றியது. அதில் அவன் மனம் குற்ற உணர்வால் சூழ்ந்தது. இந்த அளவிற்கு ஆபீஸில் கேர்லெஸ்ஸாக தான் இருந்ததை நினைத்து அவன் மேல் அவனுக்கே கொல்லும் அளவிற்கு கோபம் வந்தது. இனி நான் என் அம்முவின் முகத்தில் எப்படி முழிப்பேன் என்று யோசித்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஆதி. அப்பொழுதுதான் அவனுக்கு மித்ராவின் நினைவே வர அறை முழுதும் அவள் எங்காவது இருக்கிறாளா என்று தேடினான். ஆனால் அந்த அறையில் அவள் இருப்பது போலவே தோன்றவில்லை. அதில் ஒரு நொடி அவன் நெஞ்சம் பதறியது. இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஒருவேளை தன்மேல் கோபம் கொண்டு தன்னை விட்டும் இந்த வீட்டை விட்டும் சென்று விட்டாளோ என்று கூட நினைத்தான் அவன். அப்படி நினைக்கும் பொழுதே அவன் இதயத்தை யாரோ கசக்கி பிழிவது போல் வலியை உணர்ந்தான். இவன் இப்படி இருக்க அப்பொழுது சரியாக வாஷ்ரூமின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள் மித்ரா. அவளை பார்த்த ஆதிக்கு அப்பொழுதுதான் உச்சே வந்தது. அதில் அவளை பார்த்தவன், அம்மோ அது சாரி, நான் வேணும்டே என்று அவளிடம் பேச வர அவனின் அருகில் வந்தவளோ வளாரென்று அவன் கன்னத்தில் அறைந்திருந்தாள். ஆனால் ஒன்றும் பேசவில்லை ஆதி. அமைதியாக அவள் அடித்த அடியை வாங்கி கொண்டான். எவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க நீ என்று கேட்டவள் மீண்டும் ஒரு முறை அவனை அறைந்திருந்தாள். இப்பொழுதும் ஆதி ஒரு வார்த்தை பேசவில்லை. அவனுக்கு குற்ற உணர்ச்சி கொன்று கொண்டிருந்தது. அக்னி கக்கும் விழிகளில் அவனை பார்த்தவள், உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன் தேவ், அட்லீஸ்ட் 2 நாளைக்காவது என் கண்ணு முன்னாடி வந்துடாத என்று சொன்னவள் கோபமாக அந்த அறையை விட்டு வெளியில் சென்று விட்டாள். செல்லும் அவளைதான் குற்ற உணர்வோடு பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவனுக்கு இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாயிருந்த ஷில்பாவை விட அஜாக்கிரதையாக இருந்த அவனின் மேல்தான் கட்டுக்கடுங்காமல் கோபம் வந்தது. இங்கு கீழே வந்த மித்ராவோ வீட்டில் இருந்த அனைவரிடமும் அவளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருப்பதால் 2 நாட்கள் பெங்களூர் செல்வதாக சொல்லிவிட்டு சென்று விட்டாள். வெளியில் வந்தவள் தன் காரில் ஏறி அமர்ந்து கொண்டு தன் போனை எடுத்தவள் சூர்யாவிற்கு அழைத்திருந்தாள். சூர்யாவிடம் ஏற்கனவே மித்ராவின் நம்பர் இருப்பதால் அவள் கால் செய்தவுடன் அட்டன் செய்தவன், குட் மார்னிங், சொல்லுங்க மேடம் என்று கேட்டான். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத மித்ராவோ, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு என்று கேட்க அவளின் கேள்வியில் ஒரு நொடி தடுமாறினாலும் பிறகு அவள் தன் பாஸ் ஏடியின் மனைவி என்பதால் நேற்று இரவு நடந்த அனைத்தையும் சொன்னான். அதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள் மித்ரா. இப்போ அந்த ஷில்பா எங்க இருக்கா என்று அவள் கோபமாக கேட்க எதிர்முனையில் பேசிக்கொண்டிருந்த சூர்யாவிற்கு அவள் எந்த அளவு கோபத்தில் இருக்கிறாள் என்பது புரிந்தது. அவன் ஒரு நொடி தயங்கி அமைதியாக நிற்க,
எனக்கு அவள் இருக்கிற இடத்தோட லொக்கேஷன் அனுப்பு என்று சொன்னாள் மித்ரா. அதில் மேம் பாஸ் கிட்ட கேட்கணும் என்று அவன் தயங்கி கொண்டே சொல்ல, உன் பாஸ்ட நான் பேசிக்கிறேன், எனக்கு இப்போ அவள் இருக்கிற இடத்தோட லொக்கேஷன் வேணும் என்று அழுத்தமாக வந்து விழுந்தன மித்ராவின் வார்த்தைகள். அதில் சரி என்று சொன்னவன் ஷில்பாவை அவர்கள் அடைத்து வைத்திருக்கும் இடத்தின் லொக்கேஷனை மித்ராவிற்கு அனுப்பினான். அவன் அந்த லொக்கேஷன் அனுப்பிய அடுத்த நொடி தன் காரை ஸ்டார்ட் செய்தவள் மின்னல் வேகத்தில் அந்த இடத்தை நோக்கி சென்றாள். அந்த லொக்கேஷனில் இருந்த இடத்திற்கு வந்து மித்ரா காரை நிறுத்த, காரிலிருந்து இறங்கி உள்ளே சென்றவளை தடுத்தான் ஆதியின் பர்சனல் பாடிகார்ட் தீரஜ். அவனை கொலை வெறியுடன் கண்கள் சிவக்க முறைத்தாள் மித்ரா. அவளை பார்வையை தாங்க முடியாமல் தலையை குடிந்து கொண்டவன், சாரி மேம், நீங்கள் பாஸோட மிஸ்ஸஸ்ன்னு எனக்கு தெரியும், பட் பாஸ் பர்மிஷன் இல்லாமல் யாரையும் உள்ளே விட முடியாது, அப்படி மட்டும் நான் விட்டா அப்புறம் பாஸ் என்னை கொன்றுவார் என்று அவன் தலை குனிந்து கொண்டு சொல்லி கொண்டிருக்க, அப்பொழுது அவனின் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்டது. அதை ஆதிதான் அனுப்பியிருந்தான். இதில் அவளை தடுக்காத, அவளை தடுக்கிறதோ என்ன தடுக்கிறதோ ஒன்று தான் என்றிருக்க, அடுத்த நொடி மித்ராவிற்கு வழிவிட்டு நின்றான் தீரஜ். அவனின் செயலை ஆரம்பத்திலிருந்தே கவனித்து கொண்டிருந்தவளுக்கு அந்த மெசேஜ் யாரிடமிருந்து வந்திருக்கும் என்று புரிந்தது. ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளும் நிலையில் அவள் இல்லை. அவளோ ஷில்பாவில் மேல் கொலை வெறியில் இருந்தாள். வேகமாக நடந்து உள்ளே சென்றாள் மித்ரா. அங்கே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பாடிகார்ட்ஸ்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் மித்ராவை தான் விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆதியின் அந்த இடத்திற்கு ஒரு பெண் வருவது இதுவே முதல் முறை. அங்கு தண்டனைக்காக பெண்கள் வந்திருக்கிறார்கள் தான். ஆனால் அவர்கள் வரும்பொழுதோ அலறிக்கொண்டும் அழுது கொண்டும் வருவார்கள். அவர்களை காப்பாற்ற சொல்லி கெஞ்சி கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது வரும் பெண்ணோ தன்னந்தனியாக கண்களில் கொலை வெறியுடன் கம்பீரமாக வந்து கொண்டிருந்தாள். அவளின் பின் உள்ளே வந்த தீரஜை பார்த்த மித்ரா, அவ எங்க என்று கேட்க, கூட்டிட்டு வர சொல்ற மேம் என்று சொன்னவன் அங்கிருந்த ஒரு பாடிகார்டுக்கு சைகை செய்தான். அவனின் சைகையை புரிந்து கொண்ட அந்த பாடிகார்டோ மயக்கத்திலிருந்த ஷில்பாவை தூக்கி வந்து மித்ராவின் முன்னால் போட்டான். அவளை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் மித்ராவின் கோபம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து கொண்டே சென்றது. அதில் திரும்பி அந்த பாடிகார்டை பார்த்தவள், இவளை எழுப்புங்க என்று சொல்ல, அடுத்த நொடி ஒரு பக்கெட் தண்ணீரை அவள் மேல் ஊற்றி இருந்தான் அவன். அந்த தண்ணீர் பட்டதால் திடுக்கிட்டு விழித்தாள் ஷில்பா. பயத்துடன் அங்கிருந்த அனைவரையும் சுற்றி முற்றி பார்த்தவளின் எதிரில் கண்களில் அனலுடன் கொலை வெறியில் நின்றிருந்தாள் மித்ரா. அவளின் கண்களில் தெரிந்த அந்த கோப அனலை கண்ட ஷில்பாவின் உடல் ஒரு நொடி தானாக நடுக்கம் கொண்டது. வேகமாக அன்று ஆபீஸில் பார்த்த மித்ராவை நினைவு கூர்ந்தாள் ஷில்பா. பின் திக்கி திணறி, நீ 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 இங்க என்ன பண்ற என்று கேட்க, அவளின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் மித்ரா. அதில் ஷில்பாவின் தலை தரையோடு சென்று மோதியது. அந்த அளவிற்கு பலமாக அடித்திருந்தாள். அவளின் கழுத்தை பிடித்து தன் உயரத்திற்கு தூக்கியவள் அவளின் கழுத்தை நெரித்து அவள் முகமருகே தன் முகத்தை கொண்டு சென்று, ஹவு டேர் யூ டு திங்க் டு டச் மை மேன் என்று கோபமாக கர்ஜித்தாள். அவளின் அந்த கர்ஜனையான குரல் அந்த அறையெங்கும் எதிரொலித்தது. மித்ரா அவளின் கழுத்தை அந்த அளவிற்கு இறுக்கி பிடித்திருந்தாள். அவளால் மூச்சு விட கூட முடியவில்லை. ஏற்கனவே ஆதி சுட்டதால் கைவலியில் தவித்து கொண்டிருந்தவள் மித்ராவின் இந்த தாக்குதலை தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தாள். அவள் முழுதாக மயங்கும் முன் அவளை கீழே விட்டிருந்தாள் மித்ரா. அதில் வேகம் வேகமாக மூச்சு வாங்கியவள் தன் தொண்டையில் கை வைத்து இரும்பிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் இந்த நிலையை பார்த்தும் கூட மித்ராவின் கோபம் துளி அளவு கூட குறையவில்லை. மேலும் மேலும் அதிகரித்து கொண்டேதான் போனது.
அதில் கடும் சீற்றத்தோடு அவளை மீண்டும் ஒரு முறை அறைந்தவள், பதில் சொல்லுடி, என்ன தைரியத்துல ஏன் புருஷனை தொட போன என்று கேட்க, இந்த வழியிலும் கூட மித்ரா ஏடியை புருஷன் என்று சொன்னது அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அவள் அதே அதிர்ச்சியுடன் அவளை நிமிர்ந்து பார்க்க, ஆனால் அவளின் இந்த அதிர்ச்சி மித்ராவிற்கு கோபத்தை தான் கொடுத்தது. அதில் கோபமாக அவளை பார்த்த மித்ராவோ சுற்றி முற்றி பார்க்க, அங்கே ஒரு டேபிளில் நிறைய கத்திகள் வைக்கப்பட்டிருந்தது. அதில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து வந்தவள் ஷில்பாவின் முன் நின்று, இந்த கைதானே என் புருஷனை தொடணும்னு நினைச்சது என்று கேட்டவள் சரமாரியாக அவள் கைகளை கிழிக்க ஆரம்பித்தாள். 2 கைகளையும் மாறி மாறி அந்த கத்தியை கொண்டு கிழித்து கொண்டிருந்தாள் மித்ரா. ஷில்பா வலி தாங்க முடியாமல் அலறி கொண்டிருந்தாள். ஆனால் அந்த அலறலை எல்லாம் மித்ரா துளி கூட பொருட்படுத்தவில்லை. அப்பொழுதுதான் அங்கு வந்த சூர்யா மித்ராவின் இந்த செயலை கண்டு ஒரு நொடி அரண்டு விட்டான். ஏன், தீரஜ் கூட சற்று அதிர்ச்சியுடன் தான் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு மித்ராவை இந்த நிலையில் பார்க்கும் பொழுது அவன் பாஸையே பார்ப்பது போல் இருந்தது. அவன் பாஸிற்கு மித்ரா ஏற்றவள் என்று தோன்றியது. ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த சூர்யாவிற்கோ, இவங்க பிஸ்னஸ்ல மட்டும்தான் நம்ம பாஸுக்கு நிகரானவங்கன்னு நினைச்சோம், ஆனா இவங்க கோவப்படுறதுலயும் கொலை பண்றதுலயும் கூட நம்ம பாஸுக்கு நிகரானவங்களா இருப்பாங்க போலயே என்று தன் மனதிற்குள் நினைத்தவன் அமைதியாக அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். இங்கு ஷில்பா வழியில் கதறி கொண்டிருக்க, அப்பொழுது மித்ராவின் பர்சனல் பாடிகார்ட் ராணா ஒருவனை இழுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு வயது ஒரு 50க்கு மேல் இருக்கும். அவனை இழுத்து வந்து அவன் மித்ராவின் முன் தள்ள, திரும்பி ஷில்பாவை பார்த்தான். அவள் இருந்த நிலையை பார்த்தவனின் மனம் அத்தனை வலித்தது. பின் மித்ராவின் புறம் திரும்பியவன் நடுங்கும் குரலில், ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், நீங்க யாருன்னு தெரியாம, உங்க ஹஸ்பண்ட் தான் ஏடின்னு தெரியாம என் பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா, அவளை மன்னிச்சிருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. நானும் ஏடியோட பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு அவ செய்கிற எல்லா தப்புக்கும் உடந்தையா இருந்துட்டேன். ப்ளீஸ் அவளை விட்டுருங்க, அவளை கொன்னுடாதீங்க என்று கெஞ்சி கொண்டிருந்தார் ஷில்பாவின் தந்தை. தன் தந்தை அவளிடம் கெஞ்சுவதை பார்த்து பொறுக்க முடியாத ஷில்பாவோ அந்த நிலையிலும் கூட, அப்பா ஏன் அவகிட்ட கெஞ்சுறீங்க, இவளுக்கு ஏடியோட பொண்டாட்டியாக என்ன தகுதி இருக்கு என்று அந்த நிலையிலும் கூட வலியுடன் சொன்னவளை தான் ஏளனமாக பார்த்தாள் மித்ரா. அவள் தந்தையோ அவளை கோபமாக முறைத்தவர், வாயை மூடு, உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா, அவங்க யாருன்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருக்க, இவங்க யாருன்னு நினைச்ச, இவங்க தான் அக்னி, வார்த்தையை பார்த்து பேசு என்று சொன்னவர் மித்ராவின் புறம் திரும்பி, ப்ளீஸ் மேடம், அவ தெரியாம பேசிட்டா, சின்ன பொண்ணு, மன்னிச்சு விட்டுடுங்க என்று கெஞ்சு கொண்டிருக்க, ஆனால் அவளின் தந்தை தன் எதிரில் நிற்கும் பெண் அக்னி என்று சொன்னதிலேயே அரண்டு விட்டாள் ஷில்பா. அவளின் கண்ணில் இப்பொழுது மரண பயம் தெரிந்தது. அதே பயத்துடன் அவள் மித்ராவை பார்த்து கொண்டிருந்தாள். தன் முன் கெஞ்சு கொண்டிருக்கும் ஷில்பாவின் அப்பாவை கோபமாக பார்த்த மித்ராவோ வயதில் பெரியவர் என்று கூட பார்க்காமல் அவரை பலார் என்று அறைந்தாள். பின் கோபமாக அவரை பார்த்தவள், இது நீ உன் பொண்ணை சரியா வளர்க்காததுக்கு, பொண்ணு தப்பான வழியில போறான்னு தெரிஞ்சோம் அவளை தடுக்காம அவளை சப்போர்ட் பண்ணதுக்கு என்று சொன்னவள் ஷில்பாவின் புறம் திரும்பி கண்கள் சிவக்க, என் பொருளை யாராவது தொட நினைச்சாலே அவங்கள சும்மா விட மாட்டேன், நீ என் புருஷனை தொடணும்னு நினைக்கிறியா, பதில் சொல்லுடி கேட்டவள் பின் அவளை ஆழ்ந்து பார்த்து விட்டு, நல்ல வேலை நீ அவனை தொடல, உன் கை அவன் மேல படுறதுக்கு முன்னாடியே அவன் உன்னை ஷூட் பண்ணிட்டான், தப்பி தவறி உன் விரல் நுனி அவன் மேல பட்டிருந்தா கூட எரிச்சிருப்பேன், அவனை தொட்ட உன் கையே இல்லை, உன்னையே மொத்தமா தீ வச்சு எரிச்சிருப்பேன் என்று கண்களில் அனல் கக்க ரௌத்திரத்துடன் சொன்னவளை தான் அங்கிருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சி மாறாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் பாஸ் அதிகம் பேச மாட்டார்,
ஆனால் தண்டனைகள் அதிகமாக இருக்கும். இவள் தண்டனைகள் குறைவாக இருக்கிறது, ஆனால் வார்த்தையாலேயே ஒருவரை நடுங்க வைக்கிறாள் என்று மித்ராவிற்கும் அவன் பாஸிற்குமான வித்தியாசங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் அங்கிருந்தவர்கள். உன்னை இதோட விட்டுடுவன் நினைக்காத என்று ஷில்பாவை பார்த்து சொன்ன மித்ரா திரும்பி தீரஜை பார்த்து அவளுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அதை கேட்டு தீரஜ் கூட ஒரு நொடி அரண்டு விட்டான். அவனின் அந்த அதிர்ச்சியை எல்லாம் பொருட்படுத்தாத மித்ரா அவனிடம் தான் சொல்ல நினைத்ததை சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு தன் பிரைவேட் வில்லா ஒன்றிற்கு சென்று விட்டாள். அவள் 2-3 நாட்களாவது ஆதியை பார்க்காமல் தனியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். அதனால்தான் தன் பிரைவேட் வில்லாவிற்கு வந்தாள். ஆனால் 2-3 நாட்கள் என்ன, முழுதாக ஒரு நாள் கூட அவளை பார்க்காமல் இருக்க முடியாது என்று அடுத்த நொடி அவள் இருக்கும் அந்த வீட்டின் வாசலில் நின்றிருந்தான் ஆதி. மித்ரா ஷில்பாவை என்ன செய்தாள் என்று ஆதிக்கு தெரிய வருமா? மித்ரா ஏன் ஆதியை தவிர்க்கிறாள்? ஏன் அவன் கண்ணில் படக்கூடாது என்று நினைக்கிறாள்? அவள் தேவை விட்டு விலகி இருக்க நினைக்கும் மித்ரா தேவ் அவளை தேடி வந்திருக்கிறான் என்று தெரிந்தால் என்ன செய்வாள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.